ஹாய் கைஸ், வெல்கம் டு நந்து சாரி. இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ப்ரூச்சஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீடில் த்ரெட்டில் கோத்து எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரேமில் நான் சின்ன சைஸ் ஃப்ரேமில் இதை பண்ணுறேன். நீங்கள் பெரிய சைஸ் ஆரி ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம் இருந்தாலும் கிளாத்தை போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட நீங்கள் தைக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஃப்ளார் மாதிரி இருக்க ஒரு ப்ரூச் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதோட பேர் எனக்கு தெரியாது. நானே ஆரி கற்றுக்கிட்டு நானே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களாலே கற்றுக்க முடியும். இந்த ஃப்ளாரை நீடில்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஃப்ளார் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளாரையும் நெக்ஸ்ட்டாக நீடில்குள்ளே விட்டுட்டு இதை எப்படி நீடில் பேக் சைடு கொண்டு போகிறதுனா, நெக்ஸ்ட்டு ஒரு 3mm பீட் எடுத்திருக்கேன். 3mm பீட் எடுத்து நீடில் கொடுத்து 3mm பீட் வழியாக விடாமல் 3mm பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற 2 ஃப்ளாருக்குள்ளேயும் விடுறப்ப லாக் ஆகிரும். ஈஸியாக பீடு லாக் ஆகிரும். ப்ளஸ் அந்த ஃப்ளார்ஸும் லாக் ஆகிரும். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஃப்ளாரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே பண்ண போகிறேன். கீழே பண்ணுறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற டிசைனில் இருக்க அந்த ப்ரூச்சுக்கு யூஸ் பண்ணுறது எடுத்திருக்கேன். அது கீழே 3 லீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். 3 லீஃப் கொடுக்குறப்ப அதில் மேலே சைடு கீழே சைடு ஹோல் இருக்குது. நான் ஆரி யூஸ் பண்ணிவிட்டு ஜர்தோசி மிச்சம் இருந்தது. அதனால் அந்த ஜர்தோசி அந்த ஹோலோட சென்டரில் கொடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீடில் வெளியே எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு லீஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஹோல் வழியாக விடணும் இல்லையா, அதை அந்த ஹோலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஜர்தோசி அந்த நீடில் உள்ளே கொடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஹோலில் உள்ளே கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி 3 லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 3 லீஃபை கம்ப்ளீட் பண்ணுறப்ப அந்த ஃப்ளாருக்கு கீழே லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ப்ரூச் ரொம்ப சின்னது. இதை கூட ஒரு டிசைனாக யூஸ் பண்ணலாம் ப்ளவுஸில். அது இல்லாமல் நான் இதை விட கொஞ்சம் பெரிய டிசைனாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால இதுக்கு கீழே இன்னும் 2 லீஃப் 2 சைடு அந்த லீஃப் பட்டையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த லீஃப் 2 லீஃபே போதும் அப்படின்னு அந்த 2 லீஃபை கீழே கொடுக்க போகிறேன். அந்த 2 லீஃப் எப்படின்னா, சென்டரில் இருந்து சைடை சாய்ச்ச மாதிரி கொடுக்க போகிறேன். சென்டரில் ஃபஸ்ட்டு நீடில் விட்டு வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 லீஃபை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். தூசி விட்டு 3 லீஃபே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ப்ரூச்சஸில் என்ன முக்கியமானதுன்னா, நீங்கள் ஒரு டைம் நீடில் வெளியே எடுத்து உள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பீடு கொடுத்து உள்ளே போகிறதுலையெல்லாம் 2 டைம் நீடில் எடுத்து உள்ளே கொண்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் அந்த ப்ரூச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பட்டையாக இருக்க மாதிரி லீஃபை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த லீஃப்லேயும் 2 எல்லாமே மேக்ஸிமம் 2 ஹோல் இருக்கும். இந்த ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் பீடு கொடுத்து பீடை மட்டும் விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் லாக் பண்ணுங்கள். இதில் 2 ஹோல் இருக்குது. இதுக்கும் சென்டரில் கேப் இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு 3mm பீடு கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடும் லீஃபை லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஃப்ளார் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் மேலே கொடுத்துருக்கேன்ல, அதுலேயே வேரியஸ் கலர் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்து அந்த ஃப்ளாருக்கும் 3mm பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் 2 டைம் நீடில் உள்ளிட்டு வெளியே எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். லெஃப்ட் சைடு எப்படி முடித்தோமோ அதே மாதிரி ரைட் சைடையும் லீஃப் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் 2 இயர்ஸாக. இப்போ தான் இந்த ப்ரூச்சஸ் ரொம்ப ட்ரெண்டிங் ஆனதுனால சரி இதையும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கடையில் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன். நிறையா லீஃபு எல்லாமே 10 கிராம் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் கம்மியாக வாங்கிட்டு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எந்த மாதிரி மேட்சிங் கலர் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் ஒரு 10-15 மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வேணுனாலும் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன். இந்த லீஃபையும் அதே மாதிரி 2 தடவை ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறோம். இந்த 2 லீஃப்மே முடித்ததுக்கப்புறம் மேலே பெரிய லீஃப்குள்ளே ஒரு சின்ன லீஃப்ங்கிற பாருங்கள். மேலே பெரிய ஃப்ளாருக்குள்ளே சின்ன ஃப்ளார் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி கீழே அந்த 2 பெரிய லீஃபுக்கும் சென்டரில் ஒரு சின்ன ஃப்ளார் கொடுத்து 3mm பீட் கொடுத்து லாக் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி கீழே அதுக்கும் கீழே ஒரு ஃப்ளார் கொடுத்து 3mm பீடு கொடுத்து லாக் பண்ண போகிறோம். இதை ரெண்டையுமே வந்து ரெண்டு டைம் வந்து லாக் பண்ண போகிறோம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ரூச் வந்து கிடைக்க போகுது. அதோட ஃபைனல் லுக் வந்து பாருங்கள். இதை வந்து நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே எலகண்ட்டாக இருந்துச்சு. நான் பண்ணி பார்த்தேன். இதை ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ப்ரூச்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ப்ரூச்சஸ் டிசைன்ஸ் கண்டினியூஸாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ப்ரூச்சஸ் வீடியோ வரப்போகுது. புது ப்ரூச்சஸ் பண்ணி நீங்களும் உங்கள் ப்ளவுஸை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி போட்டுட்டு போகலாம் ஃபங்க்ஷனுக்கு. இதை நீங்கள் உங்களோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த ப்ளவுஸில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதை பண்ணுறக்கு உங்களுக்கு டெய்லரிங்கோ ஆரியோ எதுவுமே எம்ப்ராய்டரி அந்த மாதிரி எதுவுமே கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த ப்ரூச்சுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே ப்ரூச்சஸ் பண்ணலாம். ப்ரூச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஷார்ட் வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.